வெல்கம் டு டஸ்கி ஃபர்ஸ்ட். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் வந்து கண்டென்ட் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ எதை பத்தி கண்டென்ட் எழுதலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எதை பத்தி எழுதலாம்னு யோசிச்சப்போ ஏன் நம்ம வாழ்ற இந்தியாவை பத்தி எழுதக்கூடாதுன்னு நினைச்சு எழுதினேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 weird facts about இந்தியா பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், இங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும். அதுவும் கரெக்ட் பண்றது கூட ஈஸின்னு வச்சுங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது அதை விட கஷ்டம். ஆனா இங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா வைங்க, எந்தெந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த மகாராஷ்டிரா, இந்த கர்நாடகா, அப்புறம் இந்த உத்தரப்பிரதேஷ் சைட்லாம் பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த கிராமத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா 2 தவளையை புடிச்சுக்கிறாங்க. அதுவும் ஆண் பெண் தவளையை புடிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு மாப்பிள்ளை மாதிரியும் ஒரு பொண்ணு மாதிரியும் ரெடி பண்ணி அது ரெண்டுத்தையும் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் சாதாரணமாலாம் பண்ணல, இதுல எல்லா கிராம மக்களும் சேர்ந்து அதை அட்டன் பண்ணி அது ரெண்டுத்தையும் மேலதாளத்தோட ஐயரெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 தவளையும் போயிட்டு அங்க அந்த ஊர்ல இருக்க ஏரி குளத்துல விட்டுறாங்க. இது வந்து என்ன ரீசனுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது பண்றதுனால இந்த வர்ண கடவுள் சொல்லுவாங்கல்ல, இது மலைக்கு, அந்த கடவுள்கிட்ட வந்து பரிகாரமா பண்றாங்க. இது பண்றதுனால மழை பெய்யுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இன்னும் சில கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா வைங்களேன், அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில மட்டும் நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து நேபாளே இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது கொஞ்சம் ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது தான். இது கொஞ்சம் ஹிந்து ரிலிஜன் தான். ஏன்னா இங்க வந்து சிவன் டெம்பிள், விஷ்ணு டெம்பிள், முருகர் டெம்பிள்லாம் அதிகமா தான் இருக்கும். பட் இந்த டெம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஏன்னா இங்க வந்து வர்ஷிப் பண்றதே இதுதான் வர்ஷிப் பண்றாங்க. எல்லாருமே இங்க எலியை தான் வர்ஷிப் பண்றாங்க. எலினால நீங்க சும்மா ஒரு 1000-2000 எலி இருக்குன்னு நினைக்காதீங்க. டெம்பிள்ல, இந்த டெம்பிள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25,000 25,000 எலிங்க இருக்கு. ஏன்னா இந்த டெம்பிள் என்ன டெம்பிள்னு வைங்களேன், கர்ணி மாதா டெம்பிள். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ராஜஸ்தான்ல தான், வேற எங்கேயும் இல்ல. இதுல என்ன கொஞ்சம் அமேசிங்கா தெரியுற விஷயம் வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நீங்க ஒரு வெள்ளை எலியை எப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். ஏன்னா அந்த வெள்ளை எலி வந்து இந்த கர்ணி மாதாவோட பையன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஏன் இந்த கோவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்க எலிங்க எல்லாமே அவங்களோட போன ஜென்மத்துல வந்து ஹியூமன்ஸா இருந்தவங்க தான். இந்த கடவுள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பக்தர்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்துல மனிதரா பிறக்கிற வர அவங்க எலியாதான் இங்க சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், ஒரு மியூசியம் பத்தி தான். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வைங்களேன், மியூசியம்னா நம்ம என்ன சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருப்போம், நம்ம என்ன இந்த போருக்கு போன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிற இடத்துல தான் மியூசியம் நினைச்சிருப்போம். பட் ஆனா இந்த மியூசியம் பாத்தீங்கன்னா வைங்களேன், கொஞ்சம் வித்தியாசமான மியூசியம். ஏன்னா இந்த மியூசியம் வந்து எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா டாய்லெட்டை பத்தி, நம்ம போற பாத்ரூமை பத்தி. இது எங்க லொகேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, நியூ டெல்லியில தான். சுலாப் இன்டர்நேஷனல் மியூசியம், டாய்லெட் மியூசியம் தான் இந்த மியூசியமோட பேரு. இதை வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்கோம்னா, இப்பெல்லாம் ரீசெண்டாலாம் ஸ்டார்ட் பண்ணல, 1992 ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் யாருன்னா டாக்டர் பிந்தேஸ்வர். இவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ். மியூசியமோட ஸ்பெஷல் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாடர்ன் டேல இருக்க பாத்ரூம்ல இருந்து அந்த ஏன்சியன்ட் டைம்ஸ்ல இருக்க பாத்ரூம் வர எல்லாத்தையுமே இங்க வந்து ஒரிஜினல் இல்ல ரெப்ளிகா பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட என்ன ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன், முகதந்தோரில் இருக்க டாய்லெட்ஸ், அப்புறமேட்டு இந்த ரோமன் அண்ட் மிடிவல் பீரியட்ல இருக்க டாய்லெட்லாம் யூரோப்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அவங்க ஸ்பெஷாலிட்டிக்காக வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம கிங் லூயிஸ் 14 இருக்காரு பாருங்க, அவரோட பாத்ரூம் ரெப்ளிகா இங்க செஞ்சு வச்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சம் அமேசிங்கா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் இருக்கான்ட்டு. இப்ப நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டோரை லாக் பண்ணிட்டு தான். சில டைம்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து கூட வீட்டை பூட்டு போட்டுருக்கோமான்னு பாத்துட்டு போவோம் வெளியே போறோம். அந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப வந்து திருட்டு அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ப்ரிகாஷனா இருக்கதான் பெட்டர்னு யோசிப்போம். ஆனா இங்க இந்தியால ஒரு வில்லேஜ்ல லாஸ்ட் 300 இயர்ஸா, அதாவது 300 வருஷமா அந்த வில்லேஜ்ல டோரே கிடையாது. இப்ப வர ஒரு சிங்கிள் டோர் கூட அந்த ஊர்ல கட்டினது கிடையாது. அது எந்த வில்லேஜ்னு பாத்தீங்கன்னா வைங்களேன், மகாராஷ்டிரால சனி சிங்கம்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. இதற்கான ரீசன் வந்து நம்ம அந்த வில்லேஜஸ் கேட்டோம்னு வைங்களேன், அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 400 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்க பெனின்சுலா ரிவர்ல ஒரு ஃபிளட் வந்திருக்கு. ஃபிளட் வந்தப்போ ஒரு 1 மீட்டருக்கு ஒரு ராக் அப்பியர் ஆயிருக்கு. அந்த ராக் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்க கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து இந்த போயிட்டு ராடால இடிக்கிறது, அப்புறமேட்டு குச்சால இடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்போ வந்து என்ன இருக்கு, ஏதோ ஒரு திக்கான பிளட் வந்து அதுல இருந்து பீச்சிட்டு வெளியே அடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, அந்த ராக்கை ரிமூவ் பண்ண முடியல, அதனால வந்து எல்லாம் வந்துட்டாங்க.
அன்னைக்கு நைட்டு அந்த ஊரோட தலைவர் இருப்பாரு பாருங்க, அவர் ட்ரீம்ல சனி பகவான் வந்து அப்பியர் ஆயிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த கல்லுல இருக்கிற நான் தான், இந்த ஊர்ல இருக்கவங்க நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து எந்த ஷெல்டரும் தேவையில்ல, நீங்களும் எந்த ஷெல்டரும் வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த ஊர் தலைவரோட கனவுல சொல்லியிருக்காரு. சோ அந்த ஊர்ல இருக்கவங்க அதை பிலீவ் பண்ணிட்டு கடைசி 300 வருஷமா அந்த ஊர்ல கட்டப்பட்ட ஒரு வீட்டுல கூட டோர் இல்லாம ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்ப கட்டுற வீட்டுல கூட டோர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கட்டுறாங்க. இங்க இருக்க வீட்டுக்குள்ள மட்டும் டோர் இல்லாம இங்க இருக்க பப்ளிக் டாய்லெட் இருக்கு பாருங்க, அதுக்கும் டோர் கிடையாது. அவங்க வந்து கர்டைன்ஸ் மட்டும் தான் அவங்க பிரைவசிக்காக போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வைங்களேன், கிரைம் ரேட் வந்து 0. இங்கதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லாக்லெஸ் பேங்க் வந்து இருக்கு. 2015 ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதுவரை அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் ஆனது கிடையாது. ஃபேக்ட் நம்பர் 5 நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, கும்பமேளா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்ப ரீசெண்டா நம்ம இந்த பிப்ரவரி நடந்தது வந்து மகா கும்பமேளா. பட் ஆனா இப்ப வந்து நம்ம பேச போறது கும்பமேளா. ஏன்னா இந்த மகா கும்பமேளா பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் வைங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம கும்பமேளால இருந்தா வரணும். இந்த கும்பமேளா கான்செப்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன், இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தவர் தான். அவர் வேற யாரும் இல்ல, ஆதிசங்கரன்ற ஒருத்தவர். அவர் இங்க இருந்து போய் உத்தரப்பிரதேசல பிரகராஜ் இருக்கு பாருங்க, அங்க வந்து யமுனா கங்கா ரிவர் இருக்கும். அது வந்து சரஸ்வதி வந்து இப்ப இல்ல, முன்னாடி இருந்துச்சு. அந்த 3 ரிவரும் ஜாயின் பண்ற இடத்துல நீங்க வந்து குளிச்சு எந்திரிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த ஜென்மத்துல நம்ம பண்ண பாவம் எல்லாம் கழிஞ்சிருமா, அப்புறம் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு அது ஒரு நம்பிக்கையில எல்லாம் பண்றாங்க. இந்த இதை வந்து நான் ஏன் வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேதரிங் வந்து இங்கதான் நடக்குது, வேற எங்கேயுமே இல்ல. பட் ஆனா இந்த மகா கும்பமேளா வந்து இங்க பிரகராஜ்ல மட்டும் நடக்காது, இன்னும் 4 லொகேஷன், மொத்தத்துக்கு 4 லொகேஷன், இன்னும் 3 லொகேஷன். பட் நமக்கு வந்து இப்ப மகா கும்பமேளத்தை பத்தி பாக்கறதுனால இந்த பிரகராஜ் மட்டும் பத்தி இப்ப பார்ப்போம். கும்பமேளத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த மகா கும்பமேளா வந்து ஒன்ஸ் 144 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். இன்னொரு வாட்டி நீங்க இந்த மகா கும்பமேளா அட்டன் பண்ணணும் வைங்களேன், இன்னும் 144 வருஷம் காத்திருக்கணும். பட் நம்ம அதுக்குள்ள இருப்போமான்னு கூட தெரியல, 50 வயசு தாண்டுமான்னு கூட தெரியல. இந்த மகா கும்பமேளத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இங்க இதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மகா கும்பமேளத்துக்கு மட்டுமே 8000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எமர்ஜென்சியா அந்த ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுல இருந்து, டெய்லியும் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து, அப்புறம் வந்து இருக்கவங்க வந்து இந்த டென்ட் போடுறதுல இருந்து. இன்னைக்கான ஃபேக்ட்ஸ் அவ்வளவுதான். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ until then, bye.